இருக்கிற பாவங்களை எல்லாம் ஆண்டவரே உடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவர்களாக நாங்கள் எங்கள் பாவங்களை எல்லாம் இந்த உடைய சமூகத்திலே அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்வோமா? இந்த வேலை ஒரு அர்ப்பணிப்பு வேலையாக எங்கள் மனதை எல்லாம் நீர் சுத்திகரிங்க ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற எங்கள் உதடுகள் அது பரிசுத்த உதடுகளாக மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் கண்கள், எங்கள் செவிகள் ஆண்டவரே, எங்கள் இருதயம், எங்கள் சிந்தை எல்லாவற்றிலும் ஆண்டவரே பரிசுத்தத்தை நாங்கள் காத்துக்கொள்ள இந்த இடத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களையே நோக்கி பார்க்கிறேன் என்று நாங்கள் இந்த வேலையிலே அறிக்கை செய்கிறோம் ஆண்டவரே. சகலமும் ஆண்டவரே உம்முடைய பர்வதத்திலிருந்து வருகிறது. இருக்கையிலிருந்து எழுந்திருந்து வல்ல தேவனிடமிருந்தே என்ன கடந்தான நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறிடுமே. வருமே ஆண்டவரே
பார்க்கிறோம். நம்முடைய கண்கள் எல்லாம் அவரையே நோக்கி பார்க்கிறது. ஒத்தாசை அவரிடத்தில் மாத்திரமே நமக்கு வருகிறது. ஆண்டவரே, எங்களுக்கு வருகிற ஒத்தாசை ஆண்டவரே நம்முடைய பர்வதத்திலிருந்து வருகிறபடினால் உமக்கு நாங்கள் ஆராதனைகளை செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஏதேங்கும் என்னை காணுங்கா ஆத்துமாவை காக்கும் தேவன். நேராக கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நாங்கள் உம்மையை நோக்கி பார்க்கிறோம். பாடல் வரிகளாக மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் கண்களை ஆண்டவரே உம்மையே உம்முடைய பர்வதத்தை நோக்கி நாங்கள் ஏறெடுக்கிறோம். போக்கையும் வரத்தையும் ஆண்டவரே இதன் முதற்கொன்று என்றென்றைக்கும் நீர் காக்கிறவராய் இருக்கிறீரே. இந்த நாளின் காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தையை திருப்புவோம். எரேமியா 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். நீங்கள் இந்த தேசத்திலே கூடியிருந்தால், தரித்திருந்தால், வாசம் பண்ணினால், கர்த்தர் நம்மை கட்டுகிறவர். எப்பொழுது நமக்கு தீங்கு நேரிடுகிறது? இந்த தேசத்திலே தரித்திராத பொழுது, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தேசத்திலே குடியிராத பொழுது, கர்த்தர் நம்மை நாட்டியிருக்கிற தேசத்திலே நாம் காலூன்றி நிற்காத பொழுது நமக்கு ஒருவேளை தீங்குகள் நேரிடலாம். ஆனாலும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் இங்கே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். இதை குறித்து கடந்த ஞாயிறிலே நாம் தியானித்தது நினைவிற்கு இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். இந்த தேசத்திலே தரித்திருந்தால், இந்த தேசம் என்றால் எது? அது தெரிந்தாதான் அதிலே நாம் தரித்திருக்க முடியும். இந்த வார்த்தை எரேமியா மூலமாக இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ போய் ஜெபம் பண்ணி கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை எங்களுக்கு சொல்லு, நாங்கள் கேட்போம். கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை 10 நாள் கழிந்த பிறகு உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த தேசத்திலே தரித்திருந்தால். ஒருவேளை இந்த 2024 நாம் வாசிக்கிறோம் இந்த வார்த்தையை. நாம் உடனே கிளம்பி இஸ்ரவேல் தேசத்தில் போய் குடியிருக்க முடியும், வாசம் பண்ண முடியும். தேசம் என்றால் கர்த்தர் எதை குறிப்பிடுகிறார்? தேசம் என்று சொல்லும் பொழுது கவனன்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ், கர்த்தர் நம்மோடு பண்ணியிருக்கிற உடன்படிக்கைக்கு உண்மை என்கிற தேசம். ஹியூமன் ஃபிடலிட்டி டு காட், தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசம் என்கிற தேசம்.
ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காட் அண்ட் அஸ், தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற உறவு ஐக்கியம் எப்பொழுது வலுப்படுகிறதோ அந்த உறவு என்கிற தேசம், இந்த தேசத்திலே தரித்திருந்தால், கடந்த வாரத்திலே நாம் அதனுடைய முகவுரையாக சில காரியங்களை தியானித்தோம். நீதிமொழிகள் 27:8 நம்முடைய சிந்தையை கொண்டு வந்தால், தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். நமக்கென்று தேவன் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானமாகிய தேசத்திலே நாம் தரித்திராமல் அலையும் பொழுது கர்த்தர் எதற்கு ஒப்பிடுகிறார்? கூட்டை விட்டு அலைகிற குருவிக்கு அந்த மனுஷன் ஒப்பிடப்படுகிறான். நாம் நியாயாதிபதிகளிலே பார்க்கிறோம் 10வது அதிகாரம். எத்தனை பேர் இந்த வீக் டேஸிலே அந்த அதிகாரத்தை தியானித்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. 3ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நாம் கருத்தூன்றி வாசித்து பார்த்தால், தியானித்து பார்த்தால், அந்நிய தேவர்கள் அங்கே அவர்கள் நடுவிலே வரும் பொழுது கர்த்தர் அவர்களை சத்ருவின் கையிலே ஒப்புவிக்கிறார். அவர்களுக்கென்று தேவன் ஒரு இரட்சகரை ஏற்படுத்துகிறார். அவர்கள் இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரிக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விடுகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேலர் கர்த்தரை மாத்திரம் ஆராதிக்கிறார்களோ, நீங்கள் 15, 16 அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அதை புரிந்து கொள்ள முடியும். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 40 முதல் 46 வசனங்கள் வரைக்கும் நாம் கருத்தூன்றி வாசித்து பார்த்தால் தேவன் நம்மோடு கொண்டிருக்கிற உடன்படிக்கையின் சாராம்சத்தை அங்கே கர்த்தரே நமக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். நாம் அந்த பகுதிக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோமே. லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 40 முதல் 46 வரை. அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி, பார்த்தீங்களா, ஆரம்பமே கர்த்தர் சொல்லுகிற காரியம், அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமத்தையும் அறிக்கையிடுகிறதும் அன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு தங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை கர்த்தர் அங்கே தெளிவாக கூறுகிறதை வாசித்து அறிய முடிகிறது. விருத்த சேதனம் இல்லாத தங்களுடைய இருதயத்தை அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால், இந்த ஒத்துக்கொள்ளுகிற சாயலை மனிதரிடத்திலே பார்ப்பது மிகவும் அரிது. நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன், அந்த சூழ்நிலை எனக்கு அப்படி அமைந்தது, சூழ்நிலையை நாம் காரணம் சொல்லுவோம். அல்லது நாம் அந்த அக்கிரமத்தையோ அந்த விருத்த சேதனம் இல்லாத நம்முடைய இருதயத்தையோ இன்னொரு மனிதர் மீது சுமத்தி விடுவோம். எல்லாம் இவங்களால தான், இவங்க மட்டும் ஒழுங்காக இருந்தால் நான் நல்லா இருந்திருப்பேன். கர்த்தர் இங்கே அந்த சூழ்நிலையையோ அல்லது வேறு ஒரு மனிதரையோ முன்னிறுத்தவில்லை. யாருடைய இருதயம் விருத்த சேதனம் இல்லையோ அவர்களைத்தான் முன்னிறுத்துகிறார். யாருடைய வழிகள் அக்கிரமம் என்று கர்த்தர் சொல்லுகிறாரோ அந்த தனிப்பட்ட நபர்களைத்தான் கர்த்தர் முன்னிறுத்துகிறார். அவர்கள் ஒத்துக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த தேசத்திலே நீங்கள் தரித்திருந்தால், தவறு செய்வது தவறு அல்ல, தவறை ஒத்துக்கொள்ள மறுப்பதுதான் தவறு என்று மூத்தோர் சொல்லுவார்கள். தவறு செய்வது தவறு அல்ல, அது ஹியூமன் நேச்சர், மானிட இயல்பு. அதற்காக ஒவ்வொரு முறையும் மானிட இயல்பு என்று தவறு செய்து கொண்டே நம்முடைய ஜீவியத்தை கடத்தி கொண்டே போவோமேயானால்
கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் எப்பொழுது நம்மை அடிபணிய வைப்பது? காலங்கள், மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் குறுகியது. வேஷமாகவே கடந்து போகிறான், சம்பாதிக்கிறான். யார் அதை வாரிக்கொள்ளுவார் அது அவனுக்கே தெரியாது. ஆண்டவர் அதனால தான் சொல்கிறாரு, உன்னுடைய காலங்கள் ஏன் கரத்தில் இருக்கிறபடினாலே உனக்கு கிடைத்த அந்த தண்டனையை நீ ஒத்துக்கொண்டால், என் அக்கிரமம்தான் காரணம் என்று நீ ஒத்துக்கொண்டால், உன்னுடைய விருத்த சேதனம் இல்லாத இருதயத்தை எனக்கு முன்பாக நீ தாழ்த்துவாயானால், அங்கே உடன்படிக்கை குறித்து கர்த்தர் தொடர்ந்து சொல்லுகிறார். 42 கடைசியிலே பார்க்கிறோம், உடன்படிக்கையை நினைப்பேன், தேசத்தையும் நினைப்பேன். அப்படி தேசம் நினைக்கப்படும் பொழுது 43 கடைசி பகுதிக்கு வரும் பொழுது அவர்கள் ஒத்துக்கொள்ளுவார்கள். இப்பொழுது அந்த உடன்படிக்கைக்கு தங்களை அப்படியே அர்ப்பணம் செய்கிறவர்கள் தங்கள் ஆத்துமா கட்டளைகளை, தேவ கட்டளைகளை வெறுத்ததினாலே அக்கிரமம், அந்த அக்கிரமத்தினாலே கிடைத்த தண்டனையை நியாயம் என்று அவர்கள் ஒத்துக்கொள்ளுகிற அந்த நாட்களிலே அவங்க எங்கே இருந்தாலும், அவங்க சத்துருக்களின் தேசத்திலே இருந்தாலும், நான் அவர்களோட பண்ணின உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையை நான் கேன்சல் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நம்ம அநேக நேரம் இப்படியே கேட்டு பழகிவிட்டோம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். உண்மைதான். அதே தேவன்தான் இங்கே சொல்லுகிறார், நான் மனம் மாறுவேன். அப்படி என்றால் கர்த்தர் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறவரா? அல்லவே அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சீர்படுத்துகிற ஒரே நோக்கத்திற்காக தேசத்திலே நாம் தரித்திருந்து கர்த்தருடைய கரத்தினாலே நாம் கட்டப்படும்படியாக, நாட்டப்படும்படியாக, கர்த்தர் நம்மை உருவாக்கத்தக்கதாக அந்த உடன்படிக்கையை கர்த்தர் இங்கே அபத்தமாக்குகிறதாக சொல்லுகிறார். நான் அவர்களை 44 கடைசிக்கு நீங்க வாசித்து பாருங்க. நான் அவர்களை கைவிட மாட்டேன், வெறுக்கவும் மாட்டேன். அங்கதாங்க நம்முடைய பரமபிதாவினுடைய அன்பு உள்ளம் வெளிப்படுகிறது. நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர். மறுபடியுமாக சொல்லுகிறார், அவர்களுடைய தேவனாய் இருக்கும்படிக்கு. இப்பொழுது அவர்கள் தண்டனைக்கு காரணமான அக்கிரமத்தை நியாயம் என்று ஒத்துக்கொள்ளும் பொழுது நான் அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை மாற்றி விடுவேன், அவர்களை கைவிட மாட்டேன், அவர்களை வெறுக்க மாட்டேன். நான் தொடர்ந்து அவர்களுக்கு தேவனாக மாத்திரம் இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்பட செய்து அவர்களுடைய முன்னோர்களோட நான் பண்ணின உடன்படிக்கை. தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் ஏன் வாசித்து கொண்டிருக்கிறோம்? உடன்படிக்கையை குறித்து கர்த்தர் தம்முடைய வாயை திறந்து பேசுகிற காரியங்கள். அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன், நான் கர்த்தர் என்று சொல். அவர் ஒருவரே கர்த்தர், வேறு ஒரு தெய்வம் இல்லை. ஆனால் இன்றைய நாட்களிலே தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சற்று உற்று பார்த்தால் தேவனையும் தேவனாக வழிபடுவதோ வணங்குவதோ உண்டு. அதே நேரம் இதெல்லாம் தேவனுக்கு முடியாது என்று தாங்களாகவே சில விக்கிரகங்களை ஏற்படுத்தி கொண்டு அந்த விக்கிரகங்களை ஆராதித்து பூஜிப்பதும் காணப்படுகிறது. இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னோடு கொண்டிருக்கிற உடன்படிக்கையிலே உண்மை என்கிற தேசத்திலே நீ தரித்திருந்தால், தரித்திருக்கிற அனுபவம் வேற, வந்து போயிருக்கிற அனுபவம் வேறு. இங்கே இந்த உடன்படிக்கை குறித்து யாத்திராகமத்திலே நாம் இன்னும் சற்று ஆழத்திலே அறிந்து கொள்ள முடிகிறது. மோசேயை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் மக்களோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையை தான் இன்றளவும் சபையாகிய சரீரம் அதை பேணி பாதுகாத்து வருகிறது, கடைபிடிக்கிறது. வாசிக்கலாம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம்
முதல் 8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் மோசேயை நோக்கி நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்த அழைப்பு தனி நபருக்கு மாத்திரம் விடுக்கப்படுகிறது. மோசே மாத்திரம் கர்த்தரிடத்துல பக்கத்துல வரலாம். 70 பேரு, நாதாப், அபியூ, ஆரோன் இவங்கெல்லாம் தூரத்திலிருந்து என்னை பணிந்து கொள்ளட்டும். ஆனா என் பக்கத்துல வரக்கூடிய அந்த உரிமை மோசேக்கு மாத்திரம் உண்டு. அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஜனங்கள் அவனோட கூட நாங்களும் வர்றோம் அப்படின்னு ஜனங்க ஒருவேளை சொன்னா ஜனங்கள் வரப்படாது. மோசே இப்பொழுது கர்த்தருடைய சமீபத்திலே நிற்கிறான். வந்து கர்த்தருடைய வார்த்தைகள் யாவையும் நியாயங்கள் யாவையும் ஜனங்களுக்கு அப்ப கர்த்தரிடத்திலே கேட்கிற காரியங்களை ஜனங்களுக்கு அறிவிக்கிறான். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் ஏக சத்தமாய் ஒருமனப்பட்டவர்களாய் அங்கே ஒரே சிந்தையோடு அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின் படியும் செய்வோம் என்று பிரதி உத்தரம் சொன்னார்கள். கர்த்தர் சொல்லுகிறதை மனிதர்களிடத்திலே தலைவன் மோசே அங்கே அறிவிக்கிறார். ஜனங்கள் அதற்கு ஒருமனப்பட்டவர்களாக நாங்க கர்த்தர் அருளின ஓரிரு வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவோன்னு சொல்லல, எல்லா வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படிவது தான் உடன்படிக்கையின் நியதி. நாம் கீழ்ப்படுகிறோம். நமக்கு எது இஷ்டமோ, நமக்கு எது முடியுதோ அதுக்கு மாத்திரம்தான் கீழ்ப்படிவோம். மற்ற காரியங்களுக்கு எனக்கு முடியலைன்னு சொல்லிவிடுவோம். முடியுதுன்றதற்கு இங்கே இடமில்லை. கர்த்தர் அருளின, கர்த்தர் கேட்கல, ஜனங்க தான் சொல்லுகிறார்கள். எல்லா வார்த்தைகளின் படியும் செய்வோம் என்று அங்கே எரேமியாவிலையும் நாம் அந்த வார்த்தையை வாசிக்கிறோம். நீ போய் ஜெபித்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை எங்ககிட்ட சொல்லு, நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம். அவங்க இன்னும் ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக போயிட்டாங்க. முன்னோர்களை விட ஒரு படி கூடுதலாக இவங்க செய்வோன்னு சொன்னாங்க. அவங்க சொல்றாங்க கீழ்ப்படிந்து நடப்போம் என்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியை வாசிக்கலாம் பாருங்க. மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து ஆண்டவருடைய எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம்னு ஜனங்க சொன்னாங்க. தலைவன் மோசே அங்கே எழுதி வைக்கிறார். கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தைகளே எல்லா வார்த்தைகளையும் எழுதி வைத்து, இந்த 3வது வசனத்தை நாம் சற்று ஆழமாக நம்முடைய இருதயத்திலே பதித்து கொள்ளுவது சாலச் சிறந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து. எப்போ எழுந்திருக்கிறார்? எனக்கு இஷ்டம் போல எழுந்திருப்பேன். நான் அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் 3 மணிக்கு தான் படுத்தேன். நாளெல்லாம் வெள்ளனே எழுந்திருக்க முடியாது. மோசே சொல்லலாமா? சொல்லியிருக்க கூடாதா? சொல்லியிருக்கலாம். ஆனால் மோசேயை குறித்து கர்த்தர் எழுதுகிறார். நாம் இன்று நம்முடைய காரியங்களை நியாயப்படுத்துவோம். கர்த்தர் அதை ஒத்துக்கொள்ளுவதில்லை. நீ உன் தேவைக்கு போகிறாய், எனது காரியமாய் யார் போவான்? அதுதான் கர்த்தருடைய கேள்வி. யாருக்காக நீ 3 மணி 3:30 மணிக்கு படுக்கிற? உன் தேவைக்காக. அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. நான் எழுதினது. ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து சிறை பிடிக்கப்பட்டவராய் அந்த அதிபதி முன்பாக நிற்கிறார். அவன் கேட்கிறான், உங்கள் மக்கள்லாம் சொல்கிறாங்க நீ யூதருக்கு ராஜாவாமே. ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன், வாபஸ் வாங்கிக்கிறேன்.
யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படி சொல்லவில்லை. நான் சொன்னதுதான், நீ சொல்லுகிறபடிதான், நான் அவர்தான். கர்த்தர் எப்பொழுதுமே பிறளாதவர். யூதா கோத்திரத்து சிங்கம் இந்த காலை வேளையிலே நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறது கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து. இது அப்படியே நம்ம ஆபகுக்கு வருவோம். 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் அங்கேயும் சொல்லுகிறார், நீ எழுதி வை. இன்னைக்கு பிரசங்கத்தை எழுதுகிற பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறார்களோ என்று தோன்றுகிறது. ஆபகுக் 2:2 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக தரிசனத்தை எழுதி, நீ தரிசனத்தை எழுதி வை. மோசே எழுதி வைத்தான். கர்த்தருடைய உத்தரவு எழுதி வை. நீங்க யோசுவா புஸ்தகத்தில் வாசித்து பாருங்க. ஒவ்வொரு சம்பவத்திற்கு பிறகும் கர்த்தர் சொல்லுவாரு, ஜனங்கள் இதை பிற்காலத்தில் மறந்துடுவாங்க, நீ எழுதி வை. அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாக வரைனா டிராயிங் பண்றதில்ல, அதை எழுதுன்ற அர்த்தம்தான். சில கேள்விகளில் வரைக அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. உடனே உட்காந்து அந்த பிள்ளை ஒரு மரத்தை போட்டு அப்படி வரைகிறது கிடையாது. நீங்கள் தான் வரைகன்னு சொன்னீங்கல்ல, நான் வரைந்து வைத்திருக்கிறேன். அந்த வரைகளில் டிராயிங் போடுறதில்ல, அதை விளக்கமாக தெளிவாக அழுத்தம் திருத்தமாக எழுதுவது தான் வரை. ஆண்டவர் அங்கே சொல்கிறார் பாருங்க, கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி நீ எழுதி வச்சே, நான் உனக்கு பின்னால் வருகிறவன். மனிதர்களுக்கு பேரே கடந்து போகிறவர்கள். யாரும் இந்த பூமியிலே நிலை நிற்பதில்லை. இந்த பூமி எனக்கு சொந்தம் என்று ஒருவரும் அதை சுதந்தரித்து கொள்ளவோ கொண்டாடவோ இயலாது. அது நாம் கடந்து போகிறவர்கள். நாம் சம்பாதிக்கிற சொத்து ஆகட்டும், ஐஸ்வர்யம் ஆகட்டும், அதுவும் கூட அதற்கு பெயர், அதனால தான் செல்வோம் என்று சொல்லிக்கொண்டே அது சென்று விடுகிறதுனால் செல்வம் என்று பெயரிடப்படுகிறது. நிரந்தரம் அல்ல. நாமும் அதே போன்றே நாம் சம்பாதிக்கிற செல்வமும் செல்வோம் என்று செல்லுகிறதே, அதே போன்றே சம்பாதிக்கிற மனிதர்களும் கடந்து போகிறவர்கள். கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி, நமக்கு அடுத்த தலைமுறை வரும், அந்த தலைமுறை வாசிக்கணும்னா நீ எழுதி வை. கர்த்தர் தீர்க்கமாக அதை வரை என்று சொல்லுகிறார். இன்னும் நம்ம யோசுவா புஸ்தகத்துக்கு வருவோம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். ஆம். எல்லாரும் எடுத்துக்கொண்டாச்சா? யோசுவா 24 எல்லாருமே வாசிப்போம். 26 இந்த வார்த்தைகளை யோசுவா எங்க எழுதுகிறார்? தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி. அந்த பதத்தை நாம் மனதிலே தக்க வைத்துக் கொள்ளுவோம். ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. எழுதுகிறத அப்படியே போய் மூட்டை கட்டிடக்கூடாது. எழுதுகிறதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படியாக அதை நாம் தீர்க்கமாக வரைய வேண்டும். நாம் அதை பத்திரப்படுத்த வேண்டும். இப்போ நம்ம யாத்திராகமம் 24க்கு வருவோம். 7வது வசனத்தை வாசிக்கலாம். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க எழுதுனதை அப்படியே வச்சுக்கிட்டு இருக்க கூடாது, அதை வாசிக்க வேண்டும். இப்போ நாம் என்ன பண்ணுகிறோம்? வாசித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய முற்பிதாக்கள், ஆவிக்குரிய முன்னோர்கள் நமக்காக எழுதி வைத்ததை இந்த 2024 ஜனவரி கடைசி ஓய்வு நாளிலே தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு நாள் அவங்க எழுதி வைக்க கண்டுதானே இப்போ நம்ம வாசிக்க முடிகிறது.
ஜனங்கள் காது கேட்க. அதை தானே இந்த காலை வேளையிலே செய்து கொண்டிருக்கிறோம். உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு ஜனங்களுடைய ரிப்ளை, கர்த்தர் சொன்னபடி எல்லாம். அந்த எல்லாம் என்கிற பதம், எல்லா வார்த்தைகள், கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம். இதுதாங்க உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை என்கிற தேசத்திலே நான் உண்மையுள்ளவர்களாய் தரித்திருந்தால் சொல்லுவாங்க, என்ன ரெசல்யூஷன் எடுத்த? இப்பெல்லாம் அந்த கேள்வியை யார்கிட்டையும் கேட்குறதுக்கே பிடிக்கலைன்னா வெறுத்து போய் பிடிக்கலைன்னு இல்லை, அவங்க ரெசல்யூஷன் எடுத்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு ஆழமான நம்பிக்கை, அவ்வளோதான். என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க? நான் இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ண மாட்டேன். சில டூஸ், சில டோன்ட்ஸ். இந்த மாதத்தை முடிக்க போகிறோம். லாஸ்ட்டு சண்டேக்கு வந்திருக்கிறோம். நம்மள எத்தனை பேர் அந்த ரெசல்யூஷனுக்கு சின்சியராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நான் வெள்ளனே எழும்பி ஜெபிப்பேன். ஜனவரி 1 சொன்னோம் தானே, கர்த்தர் கேட்டார் தானே. நான் இனிமேல் யார் கூடயும் சண்டை போட மாட்டேன். என் போன வருஷம் நான் வாங்கின பேர் சண்டைக்கார். இந்த சண்டைக்கோழிங்கிற பேர் எனக்கு வேண்டாம். நான் யார் கூடயும் சண்டை போட. அடுத்த நாள் எத்தனை சண்டை போட்டோம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்து எப்படி நடப்போம்? கீழ்ப்படிந்து நடப்போம். இதுதாங்க உடன்படிக்கையின் புஸ்தகம். நம்ம கரங்களிலே கர்த்தர் இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தை கொடுத்திருக்கிறார். நாம் எப்படி இந்த புஸ்தகத்திற்கு கீழ்ப்படிந்து கடைப்பிடித்து அதை நடைமுறையாக்கி கொண்டு வருகிறோம்? இப்போ 8வது வசனத்துக்கு வருவோம். அப்பொழுது மோசே இரத்தத்தை எடுத்து ஜனங்களின் மேல் தெளித்து இந்த வார்த்தைகள் யாவையும் குறித்து கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையின் இரத்தம் இதுன்னு சொல்லப்படலங்க, இதுவே என்றான். ஏன் இந்த 8 வசனத்தையே நம்ம பொறுமையாக வாசித்து தியானிக்கிறோம் என்றால், முழு வேதாகமும் இந்த உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்திற்கு நீங்களும் நானும் எவ்விதம் கீழ்ப்படிந்து நடக்கிறோம்? இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் எந்த விதத்திலே அதன்படி செய்து கொண்டிருக்கிறோம்? கிட்டத்தட்ட இந்த வார்த்தையை மோசே சொன்ன 1000 ஆண்டுகளுக்கு பிறகு, சரியாக ஏறக்குறைய 1000 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் இந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். வேதத்திலே வாசிக்கலாம். சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். நீங்கள் டீப்பாக கவனமாக கவனிச்சாதான் இந்த வார்த்தைகள் நமக்கு புரியும். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா, கேட்டிங்கன்னா, இங்கே உட்காந்துக்கிட்டே எப்போ முடியும், நான் அங்கே போய் அவங்கக்கிட்ட நான் என்ன பேசுவேன் அப்படின்றவங்க நீங்கள் அந்த காரியத்தை செய்யும்படி கடந்து விடலாம். தேவ பிரசன்னத்திலே அமர்ந்திருந்தால் ஜனங்கள் கர்த்தருடைய சத்தியத்தை நாம் முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு சிந்தனையோடும் நம்முடைய இருதயமாகிய பலகையிலே எழுதி கொள்ளும்படியாக நாம் காது கொடுத்து செவி கொடுத்து கேட்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சகரியா 9:11 வாசிக்கலாம். உனக்கு நான் செய்வது என்னவென்றால், பாத்தீங்களா, உனக்கு நான் செய்வது என்ன என்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என் உடன்படிக்கையின் நல்லா படிக்க வேண்டும். நான் உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். உன் உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தரோடு கொண்டிருக்கிற அந்த உடன்படிக்கையிலே
கர்த்தர் நினைவு கூறுகிறார். உங்களுக்காக தெளிக்கப்படுகிற இந்த இரத்தம், சிந்தப்படுகிற இரத்தம் இதுவே என்று சொல்லி ஜனங்கள் மீது அதை தெளிக்கிற மோசேயினுடைய உடன்படிக்கையை இங்கே சகரியா தீர்க்கனை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்படுகிறது. நமது மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28வது வசனத்திற்கு வருவோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய், மை பிளட் கவனன்ட், என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. அந்த சாக்கிரமந்தை நாம் ஒவ்வொரு மாதத்தின் முதல் தினத்திலே, ஒவ்வொரு மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே ஆசரிக்கிறோமே. கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையிலே நாம் தரித்திருக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை கட்டுகிறவர். இந்த உடன்படிக்கையின் தேசத்திலே நாம் தரித்திருந்து நிலை பெறும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை நாட்டுகிறவர். போறவங்க வரவங்களெல்லாம் கர்த்தர் நாட்டுகிறவர் என்றால் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாது போய்விடுமே. ஏதாவது ஒரு நிறுவனத்தை காட்டுங்க, ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தை காட்டுங்க. இங்கே எந்த கட்டுப்பாடும் கிடையாது. யார் வேணாலும் வரலாம், வேலை செய்யலாம், கூலியை பெறலாம். யார் வேணாலும் வரலாம். இந்த பள்ளியிலே, கல்லூரியிலே, இந்த பல்கலைக்கழகத்திலே நீங்கள் பயின்று நீங்கள் பாட்டுக்கு போய்க்கிடலாம். ஏதாவது ஒரு நிறுவனத்தை நீங்கள் காட்டி விடுங்களேன், 1008 கண்டிஷன் போடுறாங்க. பிளே ஸ்கூலுக்கே ஏகப்பட்ட நிபந்தனைகள். கட்டுப்படுகிறோம் தானே? அதற்கு கட்டுப்படுகிற உன்னால் ஏன் என் உடன்படிக்கைக்கு கட்டுப்பட முடியவில்லை? கட்டுப்படும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை கட்டுகிறவர். அவருடைய உடன்படிக்கைக்கு நாம் சரியாய் செவி சாய்த்து கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை நாட்டுகிறவர். நம்ம இஷ்டம் போல வருகிறோம், கட்டுப்பாடு இருக்கணும். ஆராதனை இந்த நேரத்துக்குன்னா அந்த நேரத்துக்கு 15 நிமிடத்திற்கு முன்னால் வர கற்றுக்கொள்ள வேண்டும். இஷ்டம் போல் வருவது அல்ல. அது ரோட்டில் போகிறவங்க கூட தான் செய்வாங்க. நீ ஒன்றும் பெருசாக நான் சர்ச்சுக்கு லேட் ஆகிட்டா வர்றதுக்கு சங்கடப்படுவேன். இந்த ஜல்ஜாப்பு டாக்கெல்லாம் கர்த்தர்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. கிரயம் கொடுக்க வேண்டும். அதே இடத்துல நீ தூங்கலை, ஒன்றும் செய்யலை, காலையில் உனக்கு ஒரு அலவன்ஸ் வருது, துண்டக்கான துணியக்கானு ஓடுவோம் தானே. ஸ்டாலின் ஐயா 6000 கொடுக்கிறார். அடுத்த 6 செகண்டுக்குள்ள ஸ்பாட்டில் நின்ன மக்கள் தானே. அதற்கு முடியும் என்றால் இதற்கு ஏன் முடியவில்லை என்று கர்த்தர் கேட்கிறார். நம்ம எப்படி வர்றோம் ஆராதனைக்கு? இஷ்டம் போல வர்றோம். நம்முடைய சூழ்நிலைகளை முன்னிறுத்துகிறோம். ஏன் நம்ம வேலைக்கு அப்படி போகலாம்ல? அதே வீட்டிலிருந்து தானே வேலைக்கு போகிறோம், அதே வீட்டில் இருந்து தானே பள்ளிக்கு படிக்க நம்ம பிள்ளைகளை அனுப்புகிறோம். அது பலவீனத்தில் தூங்கிக்கிட்டு இருந்தால் கூட ஈரக்கர்ச்சிப்பை வச்சு கண்ணை தொடச்சி பள்ளிக்கூடத்துக்கு தட்டி அனுப்பிவிட தெரியுதில்ல. ஏன் கர்த்தருடைய சமூகத்திற்கு வருவதற்கு நம்மால் அதை கீழ்ப்படிந்து நடக்க முடியவில்லை? கர்த்தருடைய ஆதங்கம். யாரையும் குற்றம் சொல்லுவது கர்த்தருக்கு நோக்கம் அல்ல. நம்மை சீர்படுத்தும்படியாக, ஆண்டவரே என்னுடைய குறைகளை நீர் எனக்கு சுட்டி காட்டும் பொழுது நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன். ஒத்துக்கொள்ளுகிறதை தான் கர்த்தர் நம்மிடத்திலே பார்க்கிறார். ஒத்துக்கொண்டாலே போதுன்றாரு. அப்போ எங்கே நிற்கிறோம் நம்ம பாருங்க. நீ ஒத்துக்கிட்டாலே போதும்பா, வேற என்ன நான் உங்ககிட்ட கேட்குறேன்? ஒத்துக்கிட மாட்டேங்கிறியே. இது அப்படி, இதனால தான் இப்படி. இதை நாம் நம்முடைய வாழ்க்கையின் அகராதியிலிருந்து கழித்து போட கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா அழிந்து போகிற காரியங்களுக்கு நாம் செலவு பண்ணி போய் அதை சாதிக்கிறோம். நாம் கல்விக்கு எதிராளி கிடையாது. அப்படி கற்றுக்கொண்டவர்கள் மண்ணிலே தானே புதையுண்டு போகிறார்கள். தாளந்து படைத்தவர்கள்
நம்ம எத்தனையோ பேர் இந்த வார நாட்களிலேயே கேள்விப்படுகிறோம். அவ்வளவு ஞானம் நிறைந்தவங்க, இவங்க வாழணும், உலகம் அதை எதிர்பார்க்கிறது. ஆனால் அவர்களுக்கு மாறி விடுகிறதே. நம்மளை யோசித்து பார்ப்போம், நமக்கு ஏதாவது தாளந்து இருக்குதா, அல்லது ஏதாவது ஞானத்தில் நம்ம ரொம்ப ஓஹோன்னு இருக்கிறவங்களா? கர்த்தர் நம்மக்கிட்ட வேற எதை எதிர்பார்க்கிறார்? நீ செய்வதை ஒத்துக்கொண்டால். ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? நான் நிறைய பேர்கிட்ட உரையாடி இருக்கிறேன். அப்போ தான் ஆண்டவருடைய அந்த இருதயம் புரிய ஆரம்பிக்கிறது. இது இப்படி அப்படின்னா உடனடியாக முகம் அப்படி ஷ்ரிங்க் ஆகும். அதெல்லாம் கிடையாதுங்க, அது அப்படி இல்லைங்க. வேற எப்படிங்க? கர்த்தர் விரும்புகிறார் ஒத்துக்கொண்டால். இங்கே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என்னுடைய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாயிருக்கிறது. இதை பவுல் என்ன சொல்லுகிறார்? வேதத்தின் தொடக்கத்தில் பார்த்தோம், யாத்திராகமம் 24:1-8. நடு தீர்க்கதரிசி சகரியாவை கொண்டு கர்த்தர் அதை நினைவுபடுத்துகிறார். கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னோடு கொண்டிருக்கிற உன் உடன்படிக்கையிலே நான் உன்னை என்ன பண்ணுவேன்? தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் என்ன செய்வேன்? விடுவிப்பேன். மத்தியிலே சொல்லுகிறவர் இங்கே மத்தேயு புஸ்தகத்திலே தம்மையே சொல்லுகிறார், நான் உங்களுக்காக சிந்துகிற உடன்படிக்கையின் இரத்தம். இப்போ பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். எபிரெயர் 13 20-21 வசனங்களுக்கு வருவோம். எபிரெயர் 13. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்திலிருந்து ஏறி வரப்பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே. இந்த உடன்படிக்கை புஸ்தகம் நமக்கு நினைவுபடுத்துகிற காரியம், இந்த உடன்படிக்கை ஏதோ நேற்று இன்று அல்லங்க, நித்தியமான காலத்திற்கு உரியது. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே பெரிய மேய்ப்பர், நம்முடைய ஆண்டவருக்கு பேரு சிறந்த மேய்ப்பர், பிரதான மேய்ப்பர், பெரிய மேய்ப்பர். அவரே சொல்றாரு, யோவான் 10 சொல்றாரு, நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அதுதாங்க உடன்படிக்கை. அவரும் நாமும் இரத்தம் கலந்து செய்கிற உடன்படிக்கையை நாம் அபத்தமாக்கினால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் தீங்கு செய்ய தயங்க மாட்டேன். நீ செய்த நீதிகளை நான் நினைப்பதில்லை. ஆனால் மாறாக நாம் ஒத்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய தண்டனை நம்முடைய அக்கிரமத்தின் விளைவுதான் என்பதை நாம் அக்செப்ட் பண்ணும் பொழுது, ஒத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தர் சொல்றார் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து. கர்த்தர் இந்த வருகிற நாட்களிலே அவருக்கு முன்பாக பிரியமானதை நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கைகளிலும் நடப்பிப்பாராக. நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்ய நம்மை என்ன செய்கிறவர்? சகலவித நல்ல செயல்களிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சீர்பொருந்த பண்ணுகிறவர், இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். இந்த நாட்களிலும் இந்தே பேட்டர்ன் யாத்திராகமம் 24:1-8 இன்றளவும் சபையாகிய சரீரம் அதை பேணி பாதுகாக்கிறது. எப்படி என்று நான் சுருக்கமாக கூறுகிறேன். இன்று சபையிலே கர்த்தருடைய வசனம் வாசிக்கப்படுகிறது தானே, அதற்கு நாம் ஆமேன் என்று சொல்லுவோமா, அல்ல என்று சொல்லுவோமா?
சபையிலே யாருமே அமைதலாக இருக்கிறீங்க பாருங்க, அல்லேலியா கூட சொல்ல தெரியல பாருங்க. சபையிலே கர்த்தருடைய வசனம் வாசிக்கப்படுகிறது தானே. ஆமென், தேங்க்யூ. கர்த்தருடைய தியாக பலி நமக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம், எபிரெயர் 9:28 வாசிக்கலாம். நீங்கள் வெளிப்படுத்தல் முதல் அதிகாரத்தில் தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு பாவம் இல்லாமல் ஆவலுடன் தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் தரிசனம் ஆவார். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு எத்தனை தரம் பலியிடப்படுகிறார்? ஒரே தரம். ஒன்ஸ் ஃபார் ஆல். அந்த பதத்தை ஆங்கில மொழியாக்கங்கள் அத்தனையிலும் பார்க்க முடிகிறது. ஒரே தரம், ஒரே தரம் பலியிடப்பட்டு. அதனால தான் பிதா மோசேயை பார்த்து கன்மலையை முதல் தடவை சொன்னார் அடி, 2ஆம் தடம் அடிக்கப்படக்கூடாது, ஒரே தரம் தான் அடிக்கப்பட வேண்டும். 2வது முறை நீ போய் விசுவாசத்தோடு பேசு என்கிறார். ஜனங்களின் நிமித்தம் நான் பதறினேன் என்று காரணம் வைக்கிற மோசேயை தேவன் அங்கீகரிக்கவில்லை. மோசேயவே அங்கீகரிக்கலைன்னா நம்ம சொல்கிற காரணங்களை ஏற்றுக்கொள்ளுவாரா என்ன? சற்று நாம் விழிப்படைய வேண்டும். ஆண்டவருடைய வருகைக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஏனோ தானோ என்று அல்ல. ஒரு இடத்துக்கு போகிறோம், எப்படி ஆயத்தப்படுத்துகிறோம்? இதை வாங்கு, அதை வாங்கு, இது இருந்தால் அது நல்லா இருக்கும். நம்முடைய வீடுகளிலே ஒரு வைபவம் நடைபெறுகிறது, ஆயத்தப்படுகிறோம் தானே. கரெக்டாக அந்த நேரத்துக்கு நம்ம அந்த காரியத்தை செய்வோமா? அதற்கு முன்பாகவே பட்ஜெட் போடுகிறோம். இன்னும் செலவு, இதுக்கு இவ்வளோ ஆகும், இதுக்கு இவ்வளோ ஆகும், பரவாயில்ல போகலாம், இதை வாங்க வேண்டும், அதை அங்கே வாங்கணும், கிளம்பி போகிறோம், ஆயத்தப்படுகிறோம். அப்படியே இருக்கிறோம். எல்லா காரியமும் ஜீபும்பா நடந்து விடுகிறதா? இல்லையே. ஒரே தரம் கிறிஸ்து நமக்காக பலியிடப்படுகிறார். அங்கே மோசே, ஆண்டவரே நான் நல்லா தான் வந்தேன் ஆண்டவரே, இந்த ஜனங்க என்னை பாடாப்படுத்திட்டாங்க, ஜனங்களை குறித்து நீ பேசாதே என்கிறான். நீயும் ஆரோனும் ஜனங்களுக்கு முன்பாக என்னை விசுவாசிக்காதபடியினால், என்னுடைய நாமத்தை நீ பரிசுத்தப்படுத்தாதபடியினால் நீ கானானுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. சற்று யோசித்து பார்ப்போம். உடன்படிக்கையிலே இந்த தேசத்திலே தரித்திருந்தால், மோசேக்கும் அதே கட்டளை தாங்க. மோசே மாத்திரம் சமீபித்து வரலாம் சொன்ன கர்த்தர் தானே. நீ சமீபித்து வரலாம் சொன்னீங்களே ஆண்டவரே, பேசாதன்றார். ஒரு இடத்துல மோசே கேட்குறாரு, அட்லீஸ்ட் அந்த கானான் அந்த கண்ணுட்டையாவது நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தான் என்னை வேணான்னு சொல்லிட்டீங்களே. கர்த்தர் உடனே சொல்கிறாரு, ஸ்டாப் டாக்கிங், பேச்சை நிறுத்துன்றார். எத்தனை கண்டிப்புள்ளவர்! நம்ம ஆண்டவரை ரொம்ப தரம் குறைந்த நிலையிலே எடை போடுகிறோம். அதனால தான் தெய்வீக பயம் நம்மைக்குள்ளாக இருப்பதில்லை. பாவத்தை குறித்த அருவருப்பு நமக்குள்ளே தோன்றுவது இல்லை. அங்கே மோசே கேட்ட உடனே நீ பேச்சை நிறுத்து. சரி கேட்டுட்ட, இந்தா பார்த்துக்க, உன் கண்ணால் பார்த்துக்க. ஆனால் யூ கேனாட் என்டர் இன்டு த கானான், பாலும் தேனும் ஓடுகிற நல்லமும் விசாலமுமான தேசத்துக்கு நீதாம்பா இவங்களை கூட்டிட்டு போகணும்னு அழைத்த கர்த்தர். மறந்துவிடக்கூடாது. நான் சொன்னேன், இப்போ என்ன, நீ கீழ்ப்படியலைன்னா நான் மாறிடுவேன். நம்முடைய கீழ்ப்படிதலை கர்த்தர் எத்தனையா எதிர்பார்க்கிறார். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நான் கரெக்டாக ஆண்டவருக்குள்ளே போய் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு அப்படி சொல்லி உங்களை தவறாய் வழி நடத்துகிற காரியங்களுக்கு நீங்கள் அதை சற்று ஆராய்ந்து பார்த்து அவைகளை விட்டு வெளியே வாருங்கள் என்று இந்த காலை வேளையிலே கர்த்தர் அழைக்கிறார். மோசேக்கே அந்த நிலைமைங்க. கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலும் தரிசித்து கர்த்தர் சொல்கிறத ஜனங்கக்கிட்ட சொல்கிறாரு, ஜனங்கக்கிட்ட காரியங்களை கர்த்தர்கிட்ட சொல்கிறாரு. அவர் முகத்தை பார்த்த ஜனங்கள் பயப்படுறாங்க. ஏன்பா பயப்படுறீங்க? ஏப்பா அவன் மூஞ்சியை முக்காடு போட்டுக்கப்பா, பயமாக இருக்குது. அத்தனை பிரகாசம்.
அவ்வளவு பிரகாசத்துக்குள்ள இருந்த மனிதனுக்கே இந்த நிலைமை என்றால், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சபைகளிலே வாசிக்கப்படுகிறது தானே. யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் பாக்கியவான். நீ யாராயிருக்கலாம், நீ வாசித்தாலே நீ யாரு? பாக்கியவான். கேட்கிறவர்கள், யாவே வாசிக்கிறானோ அவன் வாசித்ததை ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? கேட்கிறார்கள். நீங்க எஸ்ரா நெகேமியா புஸ்தகங்கள்ல பாருங்க. எஸ்ரா எழுந்து நின்று ஜனங்கள் காது கேட்க நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசித்தான். ஜனங்கள் செவி கொடுத்தார்கள். அந்த பதங்களை இந்த புஸ்தகங்களிலே வாசிக்க முடியும். அதை யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தர் சொல்ற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே, இந்த வசனத்தை தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன். வாசிக்கும் பொழுது மற்றவங்க என்ன பண்ணுகிறோம்? கேட்கிறோம். கேட்கிறவர்களும் ஒருத்தன் தான் வாசிக்கிறான். ஒரு ஆள் தானே இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்குது. ஆனால் எல்லாரும் என்ன செய்கிறோம்? கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 3வது தாங்க உயர்ந்த ரகம். எந்த ஒரு மளிகை சாமான்லையும் ரகம் பிரித்து போட்டிருப்பாங்க. 1 ரகம், 2வது ரகம், 3வது ரகம். இந்த 3 ரகத்திலே நீங்கள் எந்த ரகத்தை சேர்ந்தவர்கள்? வாசிக்கிற குரூப்பிலே இருந்தால் போதுமா? இல்லை கேட்கிறவர்கள் பட்டியலிலே இருந்தால் போதுமா? 3வது பார்க்கிறோம், இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள். அதுதாங்க உச்சக்கட்டம். கை கொள்ளுகிறவர்கள். ஒரு சகோதரி ஒரு காங்கிரிகேஷன்லே இயேசுவை பார்த்து கூக்குரலிடுகிறது. அதுக்கு பப்ளிங் தாங்க முடியலை. இந்த பெண்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுகிறவர்கள். ஓ, உம்மை சுமந்த கர்ப்பம், நீ பாலுண்ட முலைகள் பாக்கியமுள்ளவைகள். தாங்க முடியலை அந்த அம்மாவுக்கு. கர்த்தர் உடனே வெல்டன் அப்படின்னு சொல்லலைங்க. அங்கே தான் கர்த்தர் அழகா சொல்றாரு, நீ சொல்றது உண்மை, ஆனால் அதை விட நான் சொல்றத கேட்டு அதன்படி செய்யறவங்க தான் அதிக பாக்கியவான்கள். நீங்க எந்த பாக்கியவான்கள்ல இருக்க போறீங்களா, அதிக பாக்கியவான்கள்ல இருக்க போறீங்களா? அது உங்க சாய்ஸ். ஆண்டவர் சொல்லுவார், இந்த தேசத்திலே தரித்திருந்தால், எந்த தேசத்திலே அதிக பாக்கியவான்கள் என்கிற பட்டியலிலே ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் என் பெயர் எழுதப்படட்டும் ஆண்டவரே. பாக்கியவான்கள் போதும் ஆண்டவரே, நான் அதை கடந்து அதிக பாக்கியவான்கள் என்கிற பட்டியலுக்கு என்னை நானே கொண்டு வருகிறேன். நாம் தான் நம்மை நடத்தி செல்ல வேண்டும். சபையிலே வசனம் வாசிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவாகிய பலி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தடவையும் பாவம் செய்யும் பொழுது பலியிடப்படவில்லை. ஒரே தரம், ஒன்ஸ் ஃபார் ஆல் பலியிடப்பட்டு ரிசீவிங் காட்ஸ் வேர்ட்ஸ், கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். நிறைய பேர் நம்ம என்ன சொல்கிறோம், இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசினார் போகும்போது சொல்கிறோம் தானே, வீடுகளிலே சொல்லுகிறோம் தானே. கர்த்தருடைய சத்தத்தை இன்று என்னால் அறிய முடிந்தது. அவர் என் கூட பேசின மாதிரியே இருந்துச்சு. அவர் சொன்ன வார்த்தை என் உள்ளத்தில் ஓங்கி அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் எதை குறிப்பிடுகிறது? நாம் வேதம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். பிரசங்கங்களை கேட்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு மென்மையாக இடைப்படுகிறார். நாம் தனிப்பட்ட முறையிலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. இதையெல்லாம் தொகுத்து பார்க்கும் பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை அங்கீகரிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அடுத்த உச்சக்கட்டம் ரிசீவிங் த பிளட் ஆஃப் சாக்ரிஃபைஸ். அதை தான்
நாம் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளிலே, ஒவ்வொரு மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே நாம் அந்த சாக்கிரமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறோம். உங்களுக்காக அடிக்கப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தம் இது என்று சொல்லப்படுகிறதா, இதுவே என்று சொல்லப்படுகிறதா? இதுவே. யாத்திராகமம் 24:1-8 வரைக்கும் இன்றளவும் சபை அதை ஆசரிக்கிறது. இந்த தேசத்திலே, இந்த உடன்படிக்கையின் தேசத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? உண்மையான மனஸ்தாபத்தை எதிர்பார்க்கிறார். உண்மையாக மெய்யான மனஸ்தாபம், ஏனோ தானோ என்று அல்லங்க, மெய்யான மனஸ்தாபம். நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், கர்த்தர் என்னோடு இடைப்படுகிறார், நான் இனிமே இந்த தவறை செய்ய மாட்டேன். அதுதாங்க உண்மையான மனஸ்தாபம். திரும்பவும் திரும்பவும் கீழே விழுந்து எழுகிறது வளர்ச்சியா? வல்லமை மிகுந்தவர்களாக சத்துருவை மேற்கொள்ளுவது வளர்ச்சியா? நம்மிலே எந்த வளர்ச்சி காணப்படுகிறது? யோசித்து பார்ப்போம். விழுந்து விழுந்து எழுந்திரிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் கிருபையாய் கர்த்தர் நம்மை மன்னிக்கிறார். அதனால் அவருக்கு ஒன்றும் குறைவு கிடையாது. அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர். அவரிடத்தில் திரளான மீட்பும் மன்னிப்பும் உண்டு. ஆனால் நம்ம விழுந்து விழுந்து எழுந்திருச்சா நம்ம வாழ்க்கை ஷார்ட். நாம் எப்பொழுது வளர்ந்தேறி சத்துரு மூஞ்சில குத்து விடுறது? விழுந்து விழுந்து எழுந்திரிச்சுக்கிட்டே இருந்தா பலத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுவது? பலத்தின் மேல் பலனடைய வேண்டுமே, மகிமை மேல் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. அப்பொழுதுதானே கர்த்தருடைய நீதியின் சூரியனுடைய முகத்தை தரிசிக்க முடியும். நாம் அந்த உடன்படிக்கையிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் நாம் செய்கிற தவறை ஒத்துக்கொள்ளுகிறதை தான் கர்த்தர் நம்மிடத்திலே ஆவலாய் எதிர்பார்க்கிறார். வாசிக்கலாமே. நியாயாதிபதிகள் 10:15, நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இந்த சாலமன் லூஸ் மாதிரி சொல்றார். அது எப்படி அவர் சொல்லலாம்? இவர் சபிக்கிறார் அப்படி சொல்லிடுவோமா? அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும். நம்ம அறிக்கை செய்கிறோம், ஆனா விட மாட்டேங்கிறோம். பாவம் நம்மை பின்தொடருகிறது. பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கிறது. நீ உன் வீட்டை விட்டு வெளியே வந்த அந்த வாசலை மிதிச்சு தான், பாவத்தை மிதித்து தான் வெளியே போக வேண்டும். வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுதும் வாசற்படியிலே படுத்திருக்கிற பாவத்தை மிதித்து விட்டுத்தான் வீட்டுக்குள்ளே வர வேண்டும். அது என்ன ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா? சற்று யோசித்து பார்ப்போம். பாவத்தை சீ என்று அருவருக்கிறதை கர்த்தர் நம் நடுவிலே எதிர்பார்க்கிறார். நம்ம உண்மையான மனம் திரும்புதல் பாவத்திற்காக அல்ல, பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். நாங்கள் நேற்று அதை தான் தியானித்தோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சனிக்கிழமை வாங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் ஞாயிற்றுக்கிழமை அப்படியே வாரி வழங்குவதற்கு நாங்கள் ஆயத்தந்தான். உங்களுக்கு நேரம் குறைவாயிருக்கிறது. வேதத்தை நாம் கற்றுக்கொள்ள வாஞ்சிக்க வேண்டும். நாங்கள் நேற்று மாலையிலே தியானித்தோம். பாவத்தில் இருந்து மனிதன் வெளியே வர வேண்டும். பாவமே செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுமா? சபை சொன்னது முடியாது. முடியாது என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய அந்த ரட்சிப்பை, மீட்பை அருளுகிற திட்டத்தை மறுதலிக்கிறோம். எனக்காக இயேசு ரத்தம் சிந்தவில்லை என்று சொல்லுகிறோம். நாம் எப்படி நம்முடைய அந்த உடன்படிக்கையிலே உண்மையாய் கடைப்பிடிப்பது, காத்துக்கொள்ளுவது? பாவமே செய்யாத ஒரு வாழ்க்கை நாம் எப்பொழுது வாழ்வோம் என்றால் அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார், இந்த தேசத்திலே நீங்கள் தரித்திருக்கிறீங்க, நான் உங்களை கட்டுவேன், நான் உங்களை நாட்டுவேன். நம்ம கட்டுகிறதை விரும்புகிறோம், கர்த்தர் நம்மை நாட்டுகிறதை விரும்புகிறோம். தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட விருட்சங்கள் நாம் ஒவ்வொருவரும்.
அவருடைய ஆலயத்திலே நாட்டப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்? நாம் எங்கெல்லாம் ஆறுதலற்று இருக்கிறோமோ சீயோனிலே துயரப்பட்டவர்களை அவர் ஆறுதல் படுத்துகிறவர். ஏனென்றால் அவர்கள் கர்த்தரால் நாட்டப்பட்ட விருட்சங்கள். அவர்கள் கர்த்தரால் நாட்டப்பட்ட விருட்சங்களாய் இருந்தா என்றென்றைக்கும் செழித்திருப்பார்கள். செழிப்பை குறித்து நாம் மூடுமறையாக யோசிக்கிறோம். ஓ, கர்த்தர் எனக்கு ஏன் அதை தரல, இதை தரல? நாம் சரியாய் உடன்படிக்கையிலே தரித்திருக்கிறோமா என்பதை பரிசீலனை செய்து பார்ப்போம். பாவத்திற்காக மனஸ்தாபப்படுவது அல்ல, அது உலகம் கூட தான் செய்கிறது. அங்கே ஒரு பெரிய கோயிலை கட்டிக்கிட்டு கொண்டாடுகிறது, அது அல்ல. பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். பாவமே செய்யாத நீதியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமே. நியாயாதிபதிகள் 10:16 வருவோம். பார்த்தீங்களா? இதை தான் கர்த்தர் நம் நடுவிலும் எதிர்பார்க்கிறார். அந்நிய தேவதைகளை நம் நடுவில் இருந்து நாம் 2 காரியங்களை செய்ய வேண்டும் என்று இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். நம் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்களை, அது எப்படிங்க? நாங்கள் சபைக்குள்ளே இருக்கிறோம், எங்கள் நடுவிலே எப்படி அந்நிய தேவர்கள் வர முடியும்? வர முடியுமா, முடியாதா? வேதத்திலே இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சீடர்கள்? இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சீடர்கள்? மெய்மறந்து உட்கார்ந்து விட்டோமோ? 12 சீடர்கள். 12 சீடர்களிலே இயேசு யாரை பார்த்து சிநேகிதனே என்று கூப்பிடுகிறார்? யூதாஸ் காரியத்தை. புதன்கிழமை வந்தவங்க மட்டும் கிச்சு கிச்சு கிச்சுன்னு சொல்லுவாங்களாம். யூதாஸ் காரியத்தை கர்த்தர் எழுதி வைக்கிறார். தம்முடைய சீஷர்களிடத்திலேயும் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் எனக்கு சீஷர்கள் தான், உங்களில் ஒருவன் பிசாசாயிருக்கிறான். இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்தவங்க, மாம்சத்தின்படி கூடவே இருந்தவங்க. அவர் சாப்பிட்டதை இவங்களும் சாப்பிட்டாங்க. அவங்க தூங்கினா இவங்களும் தூங்கினாங்க. அவர் ஜெபித்தாரு, இவங்க தூங்கினாங்க. அவர் கூடவே இருந்தாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களிலும் ஒருவன் பிசாசு. அப்படி என்றால் நம் நடுவிலே அந்நிய தேவர்கள் வர முடியுமா, முடியாதா? வாய்ப்புகள் ஏராளம். நாம் இடம் கொடுத்தால் அந்நிய தேவர்கள் வருவார்கள். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, இன்னொரு இடத்துல எழுதுகிறார், யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். சாத்தான் யாருக்குள்ள புகுகிறான்? அப்போஸ்தலன் என்ற பட்டத்தை உடைய யூதாஸ் காரியோத்து, கர்த்தருடைய சீடன் என்று நீங்கள் லூக்கா 6 பார்த்தீங்கன்னா தெரியும். முழுவதும் ஜெபித்து அவர்களை சீஷராக தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிடுகிறார். அவர்களிலே ஒருவர் தான் நம்முடைய சிநேகிதன் யூதாஸ் காரியோத்து. அவனுக்குள் பிசாசு புகுந்தான். அவனுக்குள் புக முடியும் என்றால் இன்றைய சபையிலே நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு உள்ளாக பிசாசு புக முடியுமா, முடியாதா? அந்நிய தேவர்களை உங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு, நம் நடுவில் இருந்து நாம் தான் என்ன செய்ய வேண்டும்? விலக்க வேண்டும். Do 2 things. First thing, remove the strange gods from your own lifetimes. உன் சொந்த வாழ்க்கையிலே நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், நானும் அப்படி தேவர்களை வழிபடலை. கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார், என்னோடு இடைப்படுகிறார், நம் ஒவ்வொருவரோடும் இடைப்படுகிறார். நமக்குள் இருக்கிற அந்நிய தேவர்களை நாம் விலக்கிவிட கர்த்தர் சொல்லும் பொழுது, ஆண்டவரே எனக்கு சுட்டி காட்டுங்க, எனக்கு சுட்டி காட்டுங்க.
நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அவைகளை என் நடுவில் இருந்து விலக்கிவிட நான் ஆயத்தம். அந்த நிலையிலே கர்த்தருக்கு நம்மை கொடுப்போம் என்றால் அடுத்த காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். நமக்கு இன்னைக்கு வர்ஷிப்புக்கு போவோம், இப்போ என்ன கொஞ்சம் 10 நிமிஷம் தூங்கிக்கிடுவோம், போவோம் இப்போ என்ன 2 பாட்டை அவங்க பாடிக்கிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் சின்ன பசங்க, நாங்கள் பார்க்க பிறந்து வளர்ந்துவீங்க, இவங்க எதோ பாடுவாங்க, போவோம் இப்போ என்ன. கர்த்தர் நம்முடைய மனதை பார்க்கிறவர். நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தை, இடத்தை நான் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த சிந்தனை நம்முடைய இதயத்திலே உட்புகும் என்றால் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியும். அவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது கண்களிலிருந்து கண்ணீர் தான் வரும். நான் இப்படி இருக்கிறேனே, நீர் எத்தனை உயர்ந்தவர், நான் உங்கள் அன்புக்கு பாத்திரவானே கிடையாது, என்ன போய் நேசிக்கிறீரே. எங்கே உணர முடியும்? அவரை ஆராதிக்கும் பொழுது தான் உணர முடியும். அதுக்கு தான் நமக்கு கர்த்தர் சபையிலே ஆராதனை என்று வைத்திருக்கிறார். நாம் அதை நிராகரிக்கிறோம். நாம் தான் புத்திசாலிகள், ஞானிகள் என்று காண்பித்துக் கொள்ளுகிறோம். நாம் ஞானிகளாகவே வாழ்வோம், தவறில்லை. கர்த்தருக்கு ஆராதனை செய்வதிலே நம்முடைய ஞானத்தை பயன்படுத்துவோமே. 95ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சங்கீதம் 95:10. நம்மை குறித்து கர்த்தர் அங்க சொல்றாரு, 40 வருஷமாய் பாத்தீங்களா, நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற அந்த ஏன் அரோசித்தேன் ரீசனை அங்கே சொல்லுகிறார். அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம். வழுவிடுவாங்க. இங்க சொல்லுவாங்க, செய்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க, வெளியே போனா போயிடுவாங்க, வழுவி போய் விடுவார்கள். அடுத்து சொல்றார் பாருங்க, என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் அவங்களுக்கு என் வழி தெரியாதுப்பா என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். எசேக்கியேல் 6:9 வாசிக்கலாம். எசேக்கியேல் 6:9. என்னை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்தும். பாத்தீங்களா, கர்த்தர் சொல்றாரு, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லுகிறார், என்னை விட்டு சோரம் போகிற. அப்போ என்னை விட்டுன்னா அவர் ஏற்கனவே பிடிச்சு வச்சிருந்தோம், அவர் ஆராதிச்சோம், இப்ப நமக்கு தேவையில்லை, அதனால என்ன செஞ்சிட்டோம்? விட்டு விட்டோம். என்னை விட்டு சோரம் போகிற இருதயம், தங்கள் நரகலான விக்கிரகங்களின் பின்னே சோரம் போகிற தங்கள் கண்கள். எப்படி சோரம் போகுது? கண்ணு தான் கேட். ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். எனக்கு ஆண்டவரும் வேணும், அப்பப்போ என்னுடைய தேவதைகளும் வேணும். நாம் அதை குறித்து சற்று ஆதியாகமத்திலே நாம் அதை பின்னே கற்றுக்கொள்ளுவோம். இப்பொழுது வாசிக்கலாம். யோசுவா புஸ்தகத்துக்கு வருவோம். 24ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வரை வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால். கர்த்தரை விட்டு அப்ப முதல்ல கர்த்தரை என்ன செஞ்சோம்? ஆராதிச்சிருந்தோம். இப்ப கர்த்தரை ஆராதிக்கிறது போர் அடிக்குது. இன்னும் சும்மா தோத்துறோம் மெரிச்சலா இருக்கு. வேற ஒண்ணுமே தெரியாதா? அந்த பயல்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா? போர் அடிக்குது. கர்த்தரை விட்டு வாசிக்கலாம். அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து. பாத்தீங்களா, எரேமியா 42 வாசித்த அதே 10வது வசனத்திலே, நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறேன் சொல்லுகிற கர்த்தர். ஏன் கர்த்தர் நமக்கு தீங்கு செய்ய வேண்டும்? நாம் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால்
அவர் திரும்பி உங்களுக்கு தீமை ரிட்டர்ன்ல வந்துரும். திரும்பி உங்களுக்கு எதை செய்து? தீமை செய்து உங்களை என்ன பண்ணுவா? நிர்மூலமாக்குவார். நான் சொல்லல. யோசுவாவை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஜனங்கள் அதற்கு பதிலாக என்ன சொல்றாங்க? அப்படி அல்ல. ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியெல்லாம் கிடையாது, வழிவி போகிற இருதயத்திற்கு கர்த்தர் இங்கே முன்படுத்துகிறார். நாம் வழிவி போகிறவர்களா? நம்மை நாமே இந்த வார்த்தைகளை கொண்டு அறிந்து கொள்ளுவோம். அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள். தான்ப்பா உங்களுக்கு சாட்சிகள். அதுக்கும் அவங்க என்ன சொன்னாங்க? அதற்கு நாங்கள் தான் சாட்சி, நாங்களே சாட்சி. ஓகே. அதற்கு அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் இவ்வளவு ஆணித்தரமாக பதில் பேசுறீங்களே, அப்படியானால் இப்பொழுது என்று சொல்லப்படல, இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை வச்சுக்கிட்டே மக்கள் எப்படி தலைவன் யோசுவாவுக்கு பதில் சொல்றாங்க பார்த்தீங்களா? இப்போ யோசுவாவை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். எசேக்கியேலே கர்த்தர் சொல்லுவார் ஒரு இடத்துல, நீ எழுந்து காலூன்றி நில், அப்புறம்தான் நான் உன் கூட பேசுவேன். எப்பொழுது காலூன்றி நிற்பது? காலூன்றி நிற்கிறதுனா தெரியல ஆண்டவரே. இந்த அப்படியே நிற்கிறதா? இப்படி எவ்வளோ நேரம் தான் நிற்க முடியும்? அதை கர்த்தர் சொல்லவில்லை. காலூன்றி நில், நான் உன்னுடனே பேசுவேன். உன் கூட கர்த்தர் பேசணுமா? நீ எழுந்து கால் ஊன்றி நில். அதன் அர்த்தம் என்னன்னா, நம் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புவது தான் காலூன்றி நிற்பது. நம்ம எப்படிங்க நிற்கிறோம்? 1 hour வர்ஷிப்பு, நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம்னா 1 மணி நேரம் நம்ம நிற்போமா? ஒன்று டொபுக்குன்னு உட்காரும், ஒன்று சொல்லும் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னும், ஒன்று சொல்லும் மேப்பாரம் போட்டால் கீப்பாரம் வெளியே போயிட்டு வரேன்னும். ஒன்னொன்னும் ஒரு லைன் கட்டி போனால் நம்முடைய ஆராதனை எப்படிங்க இருக்கும்? அது பயபக்திக்குரியதா? கர்த்தருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை டர்ன் பண்ண வேண்டும். டர்ன் பண்ணணும், திருப்பணும். அதை யாருங்க செய்வது? நாம் தான் செய்ய வேண்டும். இதுதான் உடன்படிக்கையிலே அந்த தேசத்திலே தரித்திருப்பது. இந்த தேசத்திலே நீங்கள் தரித்திருந்தால், நாம் எப்படி தரித்திருப்பது என்பதை குறித்து தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒரு உதாரணத்தை நம் நடுவிலே வைக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த உதாரணத்தை நான் கேட்டுட்டு இந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்றவங்க கை உயர்த்தி கர்த்தருக்கு அல்லேலியா சொல்லும். இல்லைங்க போதுங்க, போர் அடிக்குது, பார்க்கலாம், தொடர்ந்து தான் 4 இருக்குதுல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்றவங்களும் அல்லேலியா சொல்லிவிடலாம். தேங்க்யூ. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நாம் எடுத்துக்கொள்ளுவோம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2 முதல் 7 வசனங்களை, அங்கே 5வது வசனத்திலே தேவனால் பயங்கரம் ஏற்படுகிறதை நாம் வாசிக்க முடிகிறது. நீங்கள் 34வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே யாக்கோபுடைய வாசனை கெட்டு போய்விட்டது. செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை கெட்டு நாறி போக பண்ணும், நாற்றமாகிவிட்டது.
கானானியர்கள் மிகுந்த கோபத்திலே இருக்கிறார்கள். யார் மீது? தேவ பக்தன் யாக்கோபின் மீது. நீங்கள் 35:1 கர்த்தர் அவனை திருப்ப சொல்லுகிறார். உன் வாசனை கெட்டு போயிடுச்சு தானே, நான் சொல்கிற மாதிரி செய், நான் உன் கூட இருப்பேன். நான் சொல்கிற மாதிரி செய்யும் பொழுது தான் என்னுடைய கரம் உனக்கு பயங்கரமானதை நடப்பிக்கும். கர்த்தர் அங்கே யாக்கோபோடு இடைபடுகிறார். நீங்கள் வீட்டில் போய் முழங்காலில் நின்று தியானித்து பாருங்க. நான் இந்த 5 வசனங்களை மட்டும் கிட்டத்தட்ட 1 வாரமாக தொடர்ந்து தியானித்து கொண்டு இருக்கிறேன். யோசிக்க ஆழமாக கர்த்தர் அநேக காரியங்களை நம்மோடு இடைப்படுகிறார். தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து, அப்போ எழுந்துன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? அவர் என்ன பண்ணுறாரு? ஒன்று உட்காந்துருக்கிறாரு, இல்லை சாய்ந்த நிலையிலே படுத்திருக்கிறார். ஃப்ளாட்டாக படுக்கலை. அதெல்லாம் கெட்டிக்காரவங்க ஆண்டவருடைய பிள்ளை. நான் படுத்திருக்கேனாக்கா, அப்படியே படுத்திருக்கேன், சும்மா சாஞ்சிருக்கேன். அதுவும் அதே தான். நீ எழுந்து, நீ என்ன பண்ணு? இருக்கிற இடத்த விட்டு எழுந்திருப்பான். வாசனை கெட்டு போச்சு தானே. உன் பிள்ளைகளை குறித்து, உன் பிள்ளைகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் உன் உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறது தானே. நீ எழுந்திரு. எங்கே போ? பெத்தேலுக்கு போ. பெத்தேல்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய வீடு, அப்பத்தின் வீடு. இதை குறித்த ஒரு கேள்வி கேட்ட ஞாபகம் வருகிறது. இந்த பெத்தேலுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. என்ன பெயர்? என்ன பெயர்? அச்சுச்சோ, தொண்டைக்கிலேயே கத்தினாலும் நமக்கு அந்த சாராம்சம் இறங்கலை பாருங்க. டிசம்பரில் கர்த்தர் நம்மோடு பேசினார் தானே. பெத்தேலுக்கு இன்னொரு பெயர் என்ன? அப்போ நம்ம எப்படி கவனிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? நம்ம கவனிச்சிருக்கிறதுக்கு நம்மளே சான்றாகி விடுகிறோம். அது என்னதுங்க? சொல்லு தம்பி, என்னது பெத்தேல்னா என்னது? என்னமோ சொல்லி தொலைச்சாக, மறந்து போச்சு. சரி, அதை பின்னால் பார்ப்போம். இப்போமாவது நீங்கள் கருத்தாக கவனிங்க. உங்களுக்கு நானும் ஆசையோடு ஏதாவது ஒன்று கொடுப்போன்னு வாங்கிக்கிட்டு தான் வர்றேன். வாங்கும்போதே சொல்லுவேன், இது சச்சுக்கு, அது என் பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னும். இதெல்லாம் தேவையா எனக்கு? உங்களுக்குன்னு நான் வாங்குகிறேன், அவங்க உண்டு போகிறாங்க. நீங்கள் கேட்குற கேள்விக்கு அப்படி அட்டகாசமாக பதிலாக அடித்து விடுறதுனால அவங்க உண்ற வேண்டியதாக இருக்குது. நாம் சற்று உணர்வடைவோம். நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அங்க அதை விட்டு நீ என்ன பண்ணாத, வெளியே போகாத, அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகி அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. கர்த்தர் ஆதி அன்புக்குள்ளாக யாக்கோபை திருப்புகிறார். நீங்க ஆதியாகமம் 28வது அதிகாரத்துக்கு போனீங்கன்னா தான் தெரியும், அவன் ஆதியிலே தேவனோடு எப்படி ஐக்கியம் கொண்டான், பொருத்தனை பண்ணுகிறான். அங்கே ஏறுகிறதும் இறங்குகிறதுமான தூதர்களை பார்க்கிறான். அந்த ஸ்தலத்திற்கு, அந்த கல்லுக்கே அப்படியே எண்ணெய் வார்த்து அதற்கு பெயரிடுகிறான். கர்த்தர் அவன் காட்டுகிற அன்பிலே சிலாகித்து விடுகிறார், மெய் மறந்து விடுகிறார். ஆனால் அந்த அன்பு அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவனுடைய வாழ்க்கை அந்த 28லிருந்து 34 வரைக்கும் வாஸ்து பார்த்தீங்கன்னா அநேக அந்நிய காரியங்கள் இவன் வாழ்வில் குறுக்கிடுகிறதை பார்க்க முடிகிறது. அதில் ஒரு காரியம்தான், ஒரே ஒரு இந்த மகள் தீனாள், டயனா என்று அழைக்கப்படுகிற இந்த மகள் ஊரை சுற்றி பார்க்க, தேசத்தை சுற்றி பார்க்க போகிறான். அங்கே போன இடத்துல அங்கே அந்நியன் இவளுடைய அழகிலே மயங்கி விடுகிறான். இவளுடைய அனுமதியுடன் அழைத்து சென்று விடுகிறான். இதை சகோதரர்கள் சிமியோன், லேவி கேட்கிறார்கள், கொந்தளிக்கிறார்கள். எங்க சகோதரிய நாங்கள் எப்படி அந்நிய தேவர்கள் வழிபடுகிற குடும்பத்துக்கு கொடுப்போம்? வைராக்கியம் நல்லது தான்,
ஆனால் நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, அத்தனை பேரையும் டைரக்டாக கொன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் உடன்படிக்கைக்கு கட்டுப்பட்டவர்கள், நாங்கள் விருத்த சேதனம் பெறவேன். அவங்களும் சொல்கிறாங்க, உங்கள் கடவுள் என்ன சொல்கிறாரோ நாங்கள் அதெல்லாம் செய்கிறோம். அவர்கள் விருத்த சேதனம் பண்ணி அந்த நோவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிற சமயம் பார்த்து இந்த சகோதரர்கள் உள்ள போய் அத்தனை பேரையும் வெட்டி சாச்சிடுறான். கானானியர்கள் கொந்தளிக்கிறார், இவனை விடக்கூடாது, நாம் நல்லது தானே செஞ்சோம், முறைப்படி தானே கேட்டோம், உங்களுடைய சட்டத்திற்கு நாங்கள் உட்படுகிறோம் சொல்லி நாங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டோம். பின்ன என்ன இந்த 2 பேருக்கும் எங்களிலே வந்து பலரை வெட்டி வீழ்த்தி விட்டார்களே. அப்போ தகப்பன் சொல்றான் பாருங்க, 34:30 படிக்கலாமே. அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெரிசியரிடத்திலும் இந்த கானானியரும் பெரிசியரும் இப்பொழுது யாக்கோபை நெருக்குகிறார்கள். என் வாசனையை கெடுத்து போட்டீங்களேப்பா, என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்சம் ஜனமுள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி அவங்க சண்டைக்கு வர்றாங்கடா, என்னை வெட்டி போட்டுருவாங்களே. அதுக்கு சொன்ன பதில் என்ன, அப்போ எங்க தங்கச்சியும் அவங்க அப்படி நடத்தலாமா? அப்பா சொல்ற காரியத்தை புரிஞ்சுக்கிடாம இவங்க காரியத்தை ரொம்ப புத்திசாலியை போல பேசுகிறார்கள். பார்த்தார் கர்த்தர். அப்பொழுது தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்திரு, நீ ஏன் உன் பிள்ளைங்க கிட்ட உன் மனதை குமுறலை கொட்டுகிறாய்? உன் சங்கடத்தை நான் பார்க்கிறேன். என்னுடைய பயங்கரமான பராக்கிரமம் நிறைந்த கரம் உன் கூட இருக்கிறதை கானானியரும் பெரிசியரும் பார்ப்பாங்க. நீ பயப்படாத, ஆனால் ஒன்று செய்ய, நீ என்ன பண்ணணும், எழுந்திருக்கணும், நீ பெத்தேலுக்கு போகணும், அங்கே தான் நீ என்ன செய்யணும், குடியிருக்க வேண்டும். இதே அதிகாரத்திலேயே இந்த பெத்தேலுக்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறதை அங்கே வாசிக்கலாம் பாருங்க, கண்டுபிடிச்சு வாசிங்க. 19 வாசிக்கலாம், கண்டுபிடிங்கன்னா ஆழ்ந்தது போயிரும். பெத்லகேம் என்னும், அப்போ பெத்லகேமுக்கு இன்னொரு பெயர் என்ன, எப்ராத்தா. இன்னொரு நாள் கேட்கும்போது என்ன பண்ணணும், திருன்னு முழிக்கணும். பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா, அங்க போய் நீ என்ன பண்ணு, குடியிரு. இப்போ யாக்கோபுக்கு அடுத்த ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். 2வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற தெய்வங்களை, யாக்கோபு யாரை ஆராதிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவனை, யெகோவா தேவனை ஆராதிக்கிறவன். இப்போ இவன் குரூப்பை பார்த்து சொல்றான், உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு. அப்ப அங்க அந்நிய தெய்வங்கள் வந்துட்டாங்களா, வரலையா? எப்படி வந்தாங்க? அந்த அந்நிய தெய்வத்தை தான் ராகேல் திருடிக்கொள்ளுகிறாள். திருடி தன்னுடைய லாபான், தகப்பன் லாபான் கிட்ட இருக்கிற அந்த சுரூபங்களை திருடிக் கொள்ளுகிறாள். திருடி என்கிற பதத்தையே கர்த்தர் எழுதி வைக்க தயங்கவில்லை. மிஸ்ஸஸ் ஜேக்கப் அப்படி சொல்லுவோமே, இதெல்லாம் கர்த்தர்கிட்ட ஒர்க் அவுட் ஆக. ராகேல் திருடி கொண்டாள். நம்ம எதை செய்தோமோ அது அப்படியே பரலோக லெட்ஜரிலே எழுதப்படும். பாருங்க, கர்த்தர் யாக்கோபை கொண்டு சொல்லுகிறார், உங்கள் நடுவே இருந்த சொல்லப்படலை, இப்பொழுதும் இருக்குது. அந்நிய தெய்வங்களை நீங்க என்ன பண்ணுங்க, விலக்கி போட்டு உங்களை நீங்களே சுத்தம் பண்ணிக்கங்க. அடுத்து சொல்லுகிறார், உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். சேஞ்ச் யுவர் ட்ரெஸ்ஸஸ், சேஞ்ச் யுவர் கார்மெண்ட்ஸ். அது என்னங்க வஸ்திரங்களை மாற்றுவது?
உங்கள் குணத்தை மாற்றிக்கங்க, உங்கள் கேரக்டரை மாற்றிக்கங்க. நீங்கள் என்னதான் திருவிருந்தில் பங்கு பெற்றாலும் உங்கள் சுபாவம் மாறலையேப்பா. சிமியோன், லேவி, எங்கள் சகோதரியை அவர்கள் வேசியை போல நடத்தலாமான்னு சொல்லி போய் அவங்கள வெட்டி சாய்க்கிறீங்களே, உங்களுடைய வஸ்திரங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். யாக்கோபு பெத்தேலுக்கு திரும்ப வேண்டும். கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 2:4, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில், உங்க பேரில் சொல்லி பன்மையில சொல்லப்படல, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. தலைகளை தாழ்த்தோம். மீதியை வருகிற நாட்களிலே தியானிக்கலாம். என் கேரக்டரை நான் மாற்றிக்கிட போகிறேன் ஆண்டவர். இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், நான் உங்களை நாட்டுவேன். தேங்க்யூ லார்ட். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிரு, அங்கே போய் எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு. ஜனங்களை பார்த்து யாக்கோபு சொல்லுகிறார், உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். யூதா 23வது வசனத்திலே, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற உங்கள் வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள் என்று ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மாம்ச சிந்தை சிமியோனையும் லேவியையும், மாம்சீகமான யோசனை, மாம்சீகமான கோபம், மாம்ச சிந்தை, மரணம். என் வாசனையை கெடுத்துட்டீங்களேப்பா. உங்கள் நடுவே வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நானே கர்த்தர், நீரே எனக்கு ஆண்டவர். நான் அறிக்கையிடுகிறேன் ஐயா, ஆதி அன்புக்கு நான் திரும்புகிறேன் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட பொழுது வேதத்தை வாசித்த அந்த மும்முரம் இப்பொழுது காணாமல் போய்விட்டதே. நம்ம ரட்சிக்கப்பட்ட பொழுது ஜெபத்தில் இருந்த வாஞ்சை காணோமே. 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஆண்டவரே, என் பேரில் உமக்கு குறை உண்டுன்னு சொல்லி இருக்கிறேன், நான் திரும்புகிறேன். நம்மள எத்தனை பேர் அப்படி சொல்ல போகிறோம்? நான் எழுந்து பெத்தேலுக்கு போகிறேன், அங்கே குடியிருக்க போகிறேன், என் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்களை விலக்கி போட போகிறேன், என் வஸ்திரத்தை மாற்ற போகிறேன். இந்த வஸ்திரம் நம்முடைய குணத்தை காண்பிக்கிறது, நம்முடைய கேரக்டர், ஆவிக்குரிய சுபாவம். குணத்தை மாத்து. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு இடைப்பட்டு இருப்பார் என்று நம்புகிறேன். ஆண்டவரே, உங்க சத்தத்தை நான் கேட்டிருக்கேன்ப்பா. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் நான் என் பிடரியை கடினப்படுத்தாதபடி, ஆண்டவரே, நீர் என்னை பார்த்து என் வழியை அறியாதவர்கள் என்று சொல்லிவிடக் கூடாதுப்பா. வலிவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்று நீர் என்னை பார்த்து சொல்லக்கூடாதுப்பா. என்னை தருகிறேன், என்னை உன் கைகளிலே தருகிறேன், என் வஸ்திரத்தை மாற்றிக்கொள்ளுகிறேன். தேங்க்யூ லார்ட். காலூன்றி நிற்கணுமே, கர்த்தரோடு நடக்கணுமே. காலூன்றி நிற்கணுமே,
ஆண்டவரே, உமக்கு நேராய் என் இருதயத்தை திருப்புகிறேன். ஆதியிலே கொண்டிருந்த அன்புக்குள்ளே ஓடி வருகிறேன், யாக்கோபை போல. தேங்க்யூ லார்ட். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர் ஐயா. இந்த தேசத்திலே தரித்திருந்தால் சொல்லி இருக்கிறீர். உம்மோடு கொண்டிருக்கிற உடன்படிக்கையின் தேசத்திலே நாங்கள் தொடர்ந்து தரித்திருக்கத்தக்கதாக நாங்கள் அப்பப்போ மறந்து போய் விடுகிறோமே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, ஞாபக சக்தியை தாங்க. உம்மோடு பண்ணுகிற உடன்படிக்கையை மறந்து விடுகிற தீமை எங்களை விட்டு விலகுவதாக. ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வருகைக்கென்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு முதலிடத்தை கொடுக்க ஆண்டவரே, உலகத்திற்கும் உமக்கும் ஒன்று போல சேவை செய்ய எங்களால் இயலாது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஐயா. உமக்கே இடம் கொடுக்கிறோம். எங்கள் நடுவில் இருக்கிற எல்லா அந்நிய தேவர்களும் விலக்கப்படட்டும் ஐயா. கன மகிமை துதி எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த